ஃபர்ஸ்ட் நைட்டோட மயக்கத்துல இருப்பாங்க. இன்னொரு தடவை தொடாதுன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா, எனக்கு காஃபி வேணும். நல்ல சூடா இருக்கட்டும். ஏன் உன் முகம் வாடி இருக்கு? ஒண்ணும் இல்ல. உட்கார். நேத்து ராத்திரி உனக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைன்னு. இத பார், நான் ஒரு போலீஸ் ஆபீசர். நீ என்கிட்ட எவ்வளவு நாளைக்கு தான் பொய்ய சொல்ல முடியும்? பயந்துட்டியா? சும்மா தமாஷ் பண்ண. கொஞ்சம் சிரிய. இங்க பார், இந்த வாரத்துக்குள்ள இங்க ஒரு வாட்ச்மேன் குடும்பத்தோட வந்துருவாரு. அதுக்கப்புறம் நீ பயப்பட தேவையில்லை. கேஸ் விஷயமா நான் எங்க போனாலும் உனக்கு துணையா அவங்க இருப்பாங்க. அப்போ நீங்க இந்த கேஸ விடற இல்ல இல்லையா? இல்ல, அதை நாக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது என் பிரஸ்டீஜ் இஷ்யூ. என் தம்பியை கொண்டவளோட போட்டோவை என் தம்பி கூட ஒர்க் பண்ண ஸ்டில் போட்டோகிராஃபர் நாளைக்கு இங்க கொண்டு வருவாரு. அந்த ஸ்டில்ஸ் கிடைச்சா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். என்ன உன் கண்ணுல இருந்து தண்ணி வருது? என்னாச்சு? எந்த நேரத்திலையும் உன்னோட ஒரே ரியாக்ஷன் ஒண்ணு மௌனம் இல்லைன்னா அழுக. உன்கிட்ட அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல. உண்மையை சொல்லு. இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. குறை இல்லாத மனுஷனே இல்லை. ஆனா குறைகளை மறந்து உள்ளத்தை மட்டும் சந்தோஷமா வச்சு வாழ்ந்தா வாழ்க்கை இனிக்கும். ஐஸ்வர்யா, நான் உன்னை கேட்கட்டுமா? உனக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சொல்லு, உண்மையை சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் திருப்தியா ஏத்துக்கிறேன். மேரேஜ்ங்கிறது செக்ஸுக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறது என் அபிப்பிராயம். சொல்லு, என்ன உன் ப்ராப்ளம்? சொல்லு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கு.
உனக்கு விருப்பம். சாரி, நான் இனிமே அதுக்காக உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். வா. ஐஸ்வர்யா, 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 என்னாச்சு ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யா, என்னாச்சுமா? என்னாச்சு ஐஸ்வர்யா? என்னம்மா ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யா ப்ளீஸ், என்னாச்சு ஐஸ்வர்யா? என்ன பா ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்னமாச்சு? ஐயோ ரத்தம் வருது. மன்னிச்சிடு ஐஸ்வர்யா, மன்னிச்சிருக்க. என்ன ஐஸ்வர்யா திரும்ப திரும்ப அதே சொல்லாத. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன் ஐஸ்வர்யா ப்ளீஸ். என்னாச்சு ஐஸ்வர்யா? ப்ளீஸ் ஐஸ்வர்யா, என்னாச்சுமா? ஐஸ்வர்யா, விஷத்தை குடிச்சிட்டேன். ஐஸ்வர்யா அப்படின்னா என் கூட வாழ உனக்கு பிடிக்கலையா? என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. என்னால வாழ முடியல. அப்படி சொல்லாதம்மா. வா, நாம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேண்டாங்க, டாக்டர் போக வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசணும். ஐஸ்வர்யா, யார் மனதையும் வேதனைப்படுத்தாம வாழற உண்மையவா நீங்க? உங்க மனைவியை வாழறதுக்கு எனக்கு அருகதை இல்லை, எனக்கு இல்லை. ஐஸ்வர்யா என்னமாச்சு? நீங்க இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்த அந்த கொலைகாரி நான் தாங்க. இது வரைக்கும் நானே சொல்லல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்க. நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிச்சிருக்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் மனைவியா வாழ விரும்பல. என்ன மன்னிச்சிருக்க, மன்னிச்சிருக்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஐஸ்வர்யா, 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 ஐஸ்வர்யா. என் மனைவியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அது என்னோட கடமை மிஸ்டர் ரமேஷ். ஜஸ்ட் a minute. தன்னை கெடுத்தவன் கூட மட்டும்தான் வாழணும்னு நினைச்சா அது எல்லாருக்கும் நடக்காதுமா. என் தம்பி செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா கடவுள் உன்னை என் கூட சேர்த்து வச்சிருக்காரு. அதை பிரிக்க யாராலையும் முடியாது. நீ என் கூட வாழணும். சகிப்பு